குழந்தை வளர்ப்புல டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கும். இந்த டிசிப்ளின் அப்படின்றது நம்மளுக்கே முதல்ல என்னன்னு தெரியாது. டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம எடுக்கும்போது ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்கறான், கீழ்படியறான் அப்படின்றத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுல என்ன செய்யலாம் கூடாதுன்னு தானா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு செய்யும் போதுதான் அது டிசிப்ளின். நம்மளுக்கோ இல்ல டீச்சருக்கோ வெயிட் பண்ணி அவங்க சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னா அது டிசிப்ளின் கிடையாது. சோ இதை எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். குழந்தை வளர்ப்புல நம்ம என்ன மெத்தட், இது டீச்சர்ஸ் நீங்க பாக்குறவங்களும் இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் கிளியரா செட் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல என்னென்ன செய்யலாம் கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுல பெரியவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நீங்க மதரா உங்களால மட்டும்தான் பண்ண முடியுது, பாட்டி தாத்தா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு இதை நீங்க செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க செயல்படுத்துறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, ஒரு குழந்தைய ரெண்டு பேரண்ட்ஸுமே இன்வால்வ் பண்ணி வளர்த்துனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல இருந்து மாடல் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். இதுல சிம்பிளா நான் சொல்ல போறேன். மாடல் அப்படிங்கும்போது நம்மளை பார்த்துதான் குழந்தைங்க எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. சோ நம்ம ஒரு வார்த்தையை தப்பா பயன்படுத்தணும்னா கூட குழந்தை ஓ நம்ம அப்பாவோ அம்மாவோ இதே சொல்றாங்க அப்ப நம்மளும் சொல்லலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிடுவாங்க. நான் பஞ்ச் டயலாகா கூட அடிக்கடி சொல்லுவேன், குழந்தை கெட்ட வார்த்தை பேசாது கேட்ட வார்த்தை பேசும் அப்படிங்கிற லெவல்ல. சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த குழந்தை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா குழந்தைக்கு நம்ம தான் எல்லாமே, மாடல் நம்ம தான். சோ நம்ம என்னென்ன செய்யறோமோ அந்த குழந்தை அதை அப்படியே பயன்படுத்தும். நம்ம மாடலா இருக்கணுமே வழியே மேனிப்புலேட் பண்ணக்கூடாது, கையாளக்கூடாது. நீ வா நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், நான் சாக்லேட் கொடுக்குறேன் வா அப்படிங்கிற லெவல்ல நம்ம லஞ்சம் கொடுத்து பழக்கக்கூடாது. நீ இப்படி செய்யலைன்னா நான் உன்னை இப்படி பனிஷ் பண்ணிடுவேன், உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற லெவலுக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொல்றது கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்க சொல்றது கவனிக்க மாட்டாங்க. மூணாவது விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு ஒரு ரூல் அம்மாவுக்கு ஒரு ரூல் குழந்தைக்கு ஒரு ரூல் வச்சிங்க அப்படின்னா அந்த வீட்டுல டிசிப்ளின் கண்டிப்பா இருக்காது. சின்ன உதாரணம் சொல்றேன், ரூல்ஸ் வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். டிவி முன்னால சாப்பிடலாமா கூடாதான்னு உங்க வீட்டுக்கு ஒரு ரூல் செட் பண்ணுங்க. இந்த ரூல் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இதுல ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்த உடனே அப்பா மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க செட் பண்ணீங்கன்னா குழந்தை நாளைக்கு கேட்கும், அப்பா மட்டும் சாப்பிட்டாங்க அப்ப நான் இன்னைக்கு சோட்டா பீம் பார்க்கும்போது நானும் பண்றேன் அப்படின்ற லெவலுக்கு அந்த குழந்தை இறங்கிடும். நம்ம எல்லாருமே அதே ரூல், இந்த இடத்துல தான் சாப்பிடணும், சாப்பிடும்போது யாரும் போனோ இதுவோ பயன்படுத்தக்கூடாது, நம்ம எல்லாருமே ஒருத்தரோட பேசிக்கிட்டே சாப்பிடணும் அப்படிங்கிற லெவல்ல நீங்க ரூல் செட் பண்ணீங்கன்னா தினமும் அதை நீங்க செயல்படுத்தும் போது அந்த குழந்தை இது நம்ம வீட்டுல ஒரு பழக்கம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு 21 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள பழகிடும். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்த உடனே இன்னைக்கு உடனே ஆர்வமா குழந்தைக்கு நம்ம இனிமேல் இப்படி செய்ய போறோம் அப்படின்னு ரெண்டாவது நாள் நம்ம இது விட்டுருவோம். ஏன் அப்படின்னா குழந்தை நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கும், ஓ நேத்து வரைக்கும் அம்மா இப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மள கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். சரி என்னதான் பண்றாங்க, நம்ம பிடிவாதம் பிடிச்சா அம்மா விட்டுறாங்களா அப்படின்னு. எந்த பிடிவாதம் இருந்தாலும் உங்களோட வாய்ஸை ரேஸ் பண்ணாதீங்க. இல்ல கண்ணே நம்ம வீட்டுல இனிமேல் இப்படி நம்ம செய்ய போறோம் அப்படின்னு அமைதியா நீங்க பேசும்போது அந்த குழந்தை நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்குமே வெளியே நம்ம சத்தம் போட்டு பேசும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு பயத்தையோ இல்ல ஒரு வெறுப்பையோ தான் அது வளர்த்தி விடும். அது பிஹேவியரை மாத்துறதுக்கு பயன்படாது. மூணாவது விஷயம் இதுல என்ன அப்படின்னா மாடல் அப்படிங்கும்போது எல்லாருமே ஒரு ரூல் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம நல்லது செய்யும் போது அந்த குழந்தைய நல்லா பாராட்டுங்க, இல்ல அவங்கள கட்டி பிடிச்சுக்குங்க. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் போது அந்த குழந்தை திரும்ப அதை செய்யணும்னு ஆசைப்படும். நம்மளோட கல்ச்சர்லயே பாத்தீங்கன்னா தப்பு செய்யும் போது பெருசுப்படுத்திடுறோம், பாரு இன்னைக்கு என்ன பண்ணா பாரு அப்படின்னு ஊருக்கெல்லாம் சொல்றோம். ஆனா நல்லது செய்யும் போது வெரி குட் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிபிகேட் சும்மா ஒரு போட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ அனுப்புறோம். குழந்தைக்கு அது ஒண்ணுமே கிடையாது. குழந்தைய பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவோ அப்பாவோ நான் செய்யக்கூடிய செயல்களை பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க, பாராட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கும் போது அவங்க மிகவும் சந்தோஷமா அதை திரும்ப செய்யறதுக்கு ஆசைப்படுவாங்க.